ஹலோ, நான் டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி. நான் இல்லன்னு சொல்லலையே. நீங்க இல்லன்னு சொன்னாலும் என் பேர் அதான். எனக்கு உங்க வீட்டு டிரைவரை பார்க்கணும். அவனை எதுக்கு நீங்க பார்க்கணும்? ஆக்சுவலி நான் பார்த்தாச்சு, இவரு பார்க்கணும். அவன் என்ன உங்க பேஷண்டா? பேஷண்ட் தேடிட்டு டாக்டர் வருவாங்களா? டாக்டர் தேடிட்டு தான் பேஷண்ட் வரணும். நாங்க என்ன மொபைல் சர்வீஸ் தான் நடத்துறோம்? நானும் நர்ஸ் கல்யாணி. ஹே கல்யாணி, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஹாய் 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 கல்யாணி, எப்படி இருக்க? அவங்க காலையெல்லாம் நல்லா பாத்துக்கிறியா? மருந்தெல்லாம் கரெக்டா கொடுக்குறியா? ஏஆர் பாரதி வீட்ல இருக்க வேண்டிய நர்ஸ் சிஆர் கண்ணன் வீட்ல இருக்க. எப்படி? நீ நர்ஸ் கல்யாணி தானே? நான் நர்ஸ் இல்ல, கல்யாணி இல்ல, என் பேரு ஜானகி. ரொம்ப பெருசா கிருஷ்ணாவை கட்டுன்னு கூட்டு வந்தீங்க. கிருஷ்ணா இல்ல, நான் தான் ஜெயிச்சேன். என்ன டாக்டர் பேசாம வரீங்க? கிருஷ்ணா பார்க்க முடியலங்கிற வருத்தமா? கிருஷ்ணா பிரச்சனை பழசுடா, அது பழகி போச்சு. ஆனா புதுசா என்னன்னா நர்ஸ் கல்யாணிய பார்த்தேன். டிரைவராவா? ஜானகியா பார்த்தேன். அது யாரு ஜானகி? சிஆர் கண்ணனோட பொண்ணு. ஸ்டாப் இட், நிறுத்துங்க டாக்டர். முதல்ல கிருஷ்ணாவை பாத்தீங்க, அதுக்கப்புறம் பாண்டியை பாத்தீங்க, நர்ஸ் கல்யாணியை பாத்தீங்க, இப்ப ஜானகி பாத்தீங்க. நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது யார் தெரியுமா? டாக்டர். ஒரு பைத்தியக்கார டாக்டர். வண்டி எங்க விட கீழ்பாக்கமே இல்ல குணசீலமா? ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா விலை தான் ஜாஸ்தி. உங்ககிட்ட நீ பணம் வாங்கியிருக்கோம், உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ தான். எல்லாத்தையும் பேக் பண்ணுப்பா, அதான் சொல்லிட்டாருல. நகையா வாங்கி தள்ளுற, உனக்கு எதுமா பணம்? ஃப்ரீயா கிடைச்சது. ஃப்ரீயாவா? யார் கொடுக்குறா? கேகே ஜுவல்லர்ஸ். எதுக்கு? காரணம் எல்லாம் கொடுப்பானா? அந்த கடைக்காரனுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளை கிருஷ்ணா கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறான். பெரிய மியூசிக் டைரக்டரோட பிள்ளை இல்லையா, பழிச்சு போடணும்னு பாக்குறான். அதை முடிச்சு வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு இருக்கேன். அதான் நம்ம பீரோ நிரப்புறான் நகையா கொடுத்து. இது தப்பு இல்லையாமா? எது தப்பு? திருடுறனா கொள்ளையடிக்கிறனா? ஏதோ அரசியல்வாதி மாதிரி லஞ்சம் வாங்குறேன், இது தப்பா? ஐயா ஏவிஎம் தானே? இல்லப்பா, கேகே ஜுவல்லரி போனோம், டி நகர்ல இருக்குல்ல. சரிங்கம்மா. முதல்ல ஜானகி காலேஜ் போயிடு, போகும்போது அவளையும் கூட்டு போயிடலாம். ஜானகி எதுக்கு? நகை தானே எடுக்க போறோம், அவ பாட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணட்டுமே. இதோ பாரு, லஞ்ச் டைம் தானே, கூட்டிட்டு போயிட்டு 1 மணி நேரத்துல திருப்பி கொண்டு வந்து காலேஜ்ல விட்டுருவோம். ஐயா சின்னம்மா காலேஜ் திருவான்மூர்ல, கேகே ஜுவல்லர்ஸ் டி நகர்ல. டிராபிக்ல லேட் ஆயிரும், பாப்பா 1 மணி நேரத்துல விட முடியுமான்னு தெரியல. நான் வேணா நான் கடைக்கு போயிட்டுங்களா? ஏய் எனக்கு தெரியும், நீ போ. அப்ப நிச்சயமா காலேஜ் தான் போறாங்களா? ஜானகி காலேஜுக்கு போ. ஏன் நிறுத்திட்ட? ஏன்பா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு? சின்னம்மா காலேஜ் கட் அடிக்கிறது வண்டிக்கே பிடிக்கல போல இருக்குமா, அதான் பிரேக் எக்ஸிட் அடிக்காம என்னன்னு போய் பாடுறா. சரிங்க சார். இப்பதான் சர்வீஸ்க்கு போயிட்டு வந்ததுங்க, 2000 கிலோமீட்டர் ஓடல. ஐயா இது என்ன ரிப்பேர்னு தெரியல, நர்ஸுக்கு இது மெக்கானிக் ஃபோன் பண்ணிட்டு வந்துறேன். கன்சிடர் CONSID. அம்மா ஃபோன் மார். நான் என்ன டிவி நான் சொன்னேன், என்னால எந்திரச்சு போய் எடுக்க முடியுமா? நீ போய் எடு. காம்பவுண்ட் கரெக்ட்டா சொல்லு. ஹலோ 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 ஜானகியா, நான் கிருஷ்ணா பேசுறேன். பாம்பேல இருந்து தாபுவா? அடச்சே, கிருஷ்ணானா நெஜ கிருஷ்ணா. உங்க அம்மா அப்பாவும் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆங்காத, உனக்கு ஏதோ நகை எடுக்கணுமா? கேகே ஜுவல்லர்ஸ்ல அது நீ தான் வந்து செலக்ட் பண்ணுமா? உன்னை கூப்பிடுறதுக்காக நான் காலேஜ் வந்துட்டே இருக்கோம். ஐயோ மறுபடியும் ஆங்காத, எப்படியாவது காலேஜ் வந்து சேர்ந்துரு. இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்கு, அதுக்குள்ள நான் வண்டி ரிப்பேர் ஆகுதுன்னு எப்படியா சமாளிச்சுக்கிறேன். சீக்கிரம். ஓகே பை. பை. எவ்வளவு சார் ஜானகியா? அடச்சே, ₹1. பாத்தீங்களா, சேஞ்சாவே வச்சிருக்கேன் சார். நான் 5 நிமிஷத்துல மெக்கானிக் வந்துருவாரு, வண்டி ரெடி பண்ணிடு. OUND. உனக்கு போனா யாரு? ஏன் அழற? பாட்டி செத்து போயிட்டாங்க, பாவம் சின்ன வயசு. பாட்டிங்கிற? எப்படி சின்ன வயசு? இல்ல எனக்கு சின்ன வயசுல போயிட்டாங்களே. சரி சரி, இங்கே நின்னு அழுதுட்டு இருந்தா எப்படி? கிளம்பு. ஏன் இந்த பொண்ணு அழுதுட்டே போகுது? அவ பாட்டி இறந்து போயிட்டாங்களாம். பாவம் சின்ன வயசு. துக்கத்துக்கு நீங்க போறீங்களா? எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போக முடியல, அங்க நான் எப்படி போறது? சரி நான் போயிட்டு வரேன். நானே போல, சாவு வீட்டுக்கெல்லாம் நீங்க எதுக்கு போய்கிட்டு?
சா வீட்டுக்கா? டி நகர் கேக்க ஜுவல்லரிக்கு போயிட்டு வரேங்க. புடவை கடைக்கு போனாலே உங்க அம்மாக்கு ஒரு நாள் பத்தாது. இது நகைக்கடை, எனக்கு பொறுமை இல்லை. என்னப்பா? ஒரு ஆட்டோகிராஃப் சார். சரி, நீங்க போய் செலக்ட் பண்ணிட்டு வாங்க, நம்ம முதலாளி ரூம்ல. சரி வா. கார்னட் பேங்கிள்ஸ் இருக்கான்னு கேக்கலாம். ஐயோ ஏண்டி ஐயோங்கற? மா இந்தாங்கம்மா பிரீஃப் கேஸ். நான் கார் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்பா அந்த அம்மாவை பத்தி இவ ஏன் ஐயோங்கறா? எந்த மாமா? அதுவும் அந்த நீல கலர் புடவை கட்டிருக்கா. ஐயோ ஐயோ ஏன் காலம் வச்சுட்டு இவ ஏன் ஐயோங்கறா? ஆமா அவங்கள பார்த்து நீ ஏன் பயப்படுற? அவங்க அவங்க காலேஜ் பிரின்சிபல். காலேஜ் பிரின்சிபால பார்த்து நீ ஏன் பயப்படணும்? ஏதாவது தப்பு பண்ணியா? ஆமா, திடீர்னு நகை வாங்கவான்னு பாதி கிளாஸ்ல கூப்பிட்டா பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு போய் சொல்லி லீவ் வாங்கினேன். அவ்வளவுதானே, நான் சமாளிச்சுக்கிறேன். அவங்களுக்கு விஷ் பண்ணு. வணக்கம்மா. ஐயோ, என்ன பார்த்து நீங்களும் ஏன் ஐயோங்கிறீங்க? பாட்டி செத்துட்டாங்க லீவ் கேட்டவள நகை கடையில பார்த்தா ஐயோ மாட்டாங்களா? அதுக்காகவா ஐயோ நீங்க? நான் நகையா வாங்கி சேர்க்கறத நீ பாத்துட்டு நான் ஐயோ என்ன? யாரது? ஃப்ரெண்டோட அம்மா. கடைக்கு உங்க அம்மாவோட வரல? என்ன கேள்வி இது? பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு. பாட்டி யாரு? எங்க அம்மாவோட அம்மா. சோ எங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க, அதனால அவங்களோட வரல, என் ஃப்ரெண்டோட அம்மாவோட வந்தேன். இன்ஃபேக்ட் இவங்க கூட எனக்கு அம்மா மாதிரி தான். அம்மா அம்மா மாதிரின்னு? அதுக்காக அம்மா மாதிரின்னு கூப்பிட முடியுமா? வணக்கங்க. நான் தான் அவளை லீவ் போட சொன்னேன். எதுக்குன்னா தெரியும், அவங்க பாட்டி செத்து போயிட்டாங்க. இப்பதான் சொன்னா. எனக்கும் இப்பதான் சொன்னா. பாட்டி செத்து போனா எதுக்கு இப்படி நகை கிடைக்கலாம் வரணும்னு நீங்க கேட்கலாம். இல்ல, நான் கேட்க மாட்டேன். நீங்க கேட்கலனாலும் நாங்க சொல்லித்தானே ஆகணும், அது எங்க கடமையாச்சே. மேடம், என்னை எடுத்து வளர்த்த பாட்டி செத்து போயிட்டாங்க. அவங்க தலைமாட்டில வைக்க விளக்கு வாங்க வந்தோம். செத்து போனவங்க உன்னை கேட்டாங்களா? அவங்க கேட்காட்டாலும் தலைமாட்டில வைக்கணும். இப்ப நீங்க செத்து போனா கூட வைப்பாங்க, நான் போனா கூட. அது இருக்கட்டும் மேடம். பொண்ணு எப்படி? பொண்ணுனா? மேடம் என்னதான்? ஓ, இவளா? ரொம்ப நல்ல பொண்ணு. கரெக்ட் டைத்துக்கு டியூட்டிக்கு வந்துருவா. டியூட்டியா? டியூட்டினா கடமை. இப்ப டிரைவருக்கு கார் ஓட்டுறது கடமை. பாத்தியா, டிரைவர் உடனே ஞாபகம் வருது. போய் டிரைவரை கூப்பிடு. ஐயோ உடறட்டி ஜானகி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்காக டிரைவரை கூப்பிடணுமா? நர்ஸ்க்கு பேஷண்ட்ஸை கவனிக்கிறது டியூட்டி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறது டியூட்டி. யாருக்கு என்னென்ன டியூட்டி வேணுமோ எடுத்துக்கோங்க. அது இருக்கட்டும் மேடம். பொண்ணு எப்படி படிக்கிறா? டியூட்டில ரொம்ப கரெக்ட். ஆவுன்னா டியூட்டி டியூட்டின்னு கடமையிலே இருக்கீங்க. கடமைக்கு அப்புறம்? கடமைக்கு அப்புறம் கண்ணியும் கட்டுப்பாடுதான். அட அது இல்லைங்க, போன வாரம் கூட அவ டெஸ்ட் என்னமோ சரியா பண்ணலன்னு கவலைப்பட்டா. டெஸ்ட் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டா தான் பண்றா. அதுக்கு மேல அது கரெக்டா இல்லையா டாக்டர் தானே சொல்ல முடியும். டாக்டரா? டாக்டர்னு தான் டாக்டரே வராங்க. ஐயோ வாங்க டாக்டர். எங்க எப்படி? இப்பதான் முதல்ல நகை வாங்கணும்னு கரெக்டா நகை கடவுளே நுழையறாங்க. எங்க எப்படின்னு கேட்டு அவங்களே குழப்பறீங்க. உனக்கு டாக்டர் தெரியுமா? ஐயோ நீ எங்கேயோ இடிக்குதே. டாக்டர், இவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. நீ பொண்ணா நர்ஸா? ஐயோ, நர்ஸ்னாலே பொம்பளை தான், ஆம்பளை தான் கம்பவுண்டர். என்ன மாதிரி ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க. சும்மா இரு, குழப்பாத. நீ கல்யாணி தானே? டாக்டர், இவ ஜானகி. ஜானகியா? நான் புரிய வைக்கிறேன். வீட்ல ஜானகி, வெளியில கல்யாணி. வீட்ல ரமன், வெளியில கிருஷ்ணன். அந்த மாதிரியா? இவங்களும் உங்களுக்கு தெரியுமா? யாரு? என் பொண்ணு படிக்கிற காலேஜுக்கு பிரின்சிபல். என்னது? பிரின்சிபலா? கேஆர்பியோட சம்பந்தி இவங்க. அதுவும் இல்லாம 8ஆம் கிளாஸ் ஃபெயில் வர இவங்க எப்படி காலேஜ் பிரின்சிபல் ஆக முடியும்? எங்கேயோ இடிக்குதுப்பா. எனக்கு தான் இடிக்குது. நான் தான் 8ஆம் கிளாஸ் ஃபெயில். ஏன் இப்படி லேடிஸ்க்கு எதிராக அவமானப்படுத்துறீங்க? எப்போ எந்த நகை கேட்டாலும் காது வாங்கிக்காம கொடுக்குறோம். எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். தெரியும் தெரியும். நான் அந்த நல்ல விஷயத்தை சொல்லவே இல்லையா? இல்லையே, சொல்லுங்கம்மா. நீங்க எனக்கு ஃப்ரீயா நகை கொடுத்ததுக்கு பலன் கிடைச்சிருச்சு. கேஆர் பாரதி உங்க பொண்ண மருமகளாயத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. வர்ற புதன்கிழமை எங்க வீட்டுக்கு வர்றீங்க சம்பந்தம் பேச. ரொம்ப சந்தோஷமா.